இந்த நாளில் கர்த்தர் தாமே உங்களோடு இடைப்படுவாராக. இந்த வருடத்தின் கடைசி நாளில் நாம் 3 காரியத்திலே நாம் ஆயத்தப்பட வேண்டும். எதிலே ஆயத்தப்பட வேண்டும் என்றால், முதலாவது நாம் தேவனை நேசிக்கிறதில் ஆயத்தப்பட வேண்டும். இரண்டாவது காரியமாக நாம் கர்த்தருடைய வசனத்தின்படி நடப்பதில் ஆயத்தப்பட வேண்டும். மூன்றாவது காரியம் கர்த்தருக்கு கொடுப்பதில் நாம் ஆயத்தப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இந்த 3 காரியத்தையும் வருகின்ற நாளில் நீங்கள் கடைபிடித்து வரும்பொழுது 2025ஆம் ஆண்டு உபாகமம் 1:11 படி இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்கு சொல்லியபடி ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆயத்தப்படும் பொழுது கர்த்தர் இந்த வசனத்தின்படியே உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உடைய கரம் அமரட்ட ஆண்டவரே. தகப்பனே, இனி